மெதுவாக நடந்த சிங்கம். ஒருமுறை அழகான பசுமை நிறைந்த ஒரு காட்டில் ஒரு சின்ன சிங்கக்குட்டி வாழ்ந்து வந்தது. அவன் பெயர் மித்ரன். மித்ரன் ரொம்ப அமைதியானவன். மற்ற சிங்கக்குட்டிகள் போல வேகமாக ஓடவும் சத்தமாக கர்ஜிக்கவும் அவனால் முடியாது. அவைகளெல்லாம் குதித்து ஓடி விளையாடும்போது மித்ரன் மட்டும் மெதுவாக நடந்து அவற்றை பார்த்து கொண்டிருப்பான். ஒரு நாள் மற்ற சிங்கக்குட்டிகள் சிரித்து கேட்டார்கள், மித்ரன், நீ எப்பவும் இப்படியே மெதுவாதான் இருப்பியா? மித்ரன் எதுவும் சொல்லவில்லை. ஆனா அவன் மனசு கொஞ்சம் கனமாகிவிட்டது. அந்த இரவு மித்ரன் தனியாக ஒரு மரத்தின் கீழ் அமர்ந்திருந்தான். அப்போ ஒரு வயதான ஆமை மெதுவாக அவன் பக்கத்தில் வந்தது. என்ன ஆச்சு குட்டி என்று அன்பாக கேட்டது ஆமை. மித்ரன் மெதுவாக சொன்னான், நான் மெதுவாயிருக்கேன், அதனால் யாருக்கும் என்னை பிடிக்கல. ஆமை சிரித்தது. நானும் மெதுவாதான் நடக்கிறேன் என்று சொன்னது. ஆனா நான் எப்பவும் சரியான வழியில தான் போவேன். மித்ரன் அதை கவனமாக கேட்டான். அடுத்த நாள் காட்டில் திடீரென்று ஒரு சிறிய தீ பரவ ஆரம்பித்தது. விலங்குகளெல்லாம் பயந்து ஓடினார்கள். அந்த நேரத்தில் ஒரு குட்டி மான் வழி தெரியாமல் நின்றது. மித்ரன் ஓடவில்லை. அவன் மெதுவாக ஆனா கவனமாக தீ இல்லாத ஒரு பாதுகாப்பான பாதையை கண்டுபிடித்தான். என்னோட வா என்று மித்ரன் சொன்னான். அவன் வழிகாட்டியபடி குட்டி மானும் மற்ற விலங்குகளும் பாதுகாப்பாக வெளியே வந்தார்கள். அப்போது எல்லாரும் மித்ரனை பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். நீ மெதுவாய் இருக்கலாம் என்று அவர்கள் சொன்னார்கள். ஆனா நீ ரொம்ப புத்திசாலி. மித்ரன் சிரித்தான். அந்த நாளிலிருந்து யாரும் அவனை கிண்டல் செய்யவில்லை. மித்ரன் புரிந்து கொண்டான், வேகம் முக்கியமில்லை, நம்பிக்கையும் கவனமும் தான் உண்மையான பலம். நெறி, மெதுவாக இருப்பது பல